யார் மேலே யார் கீழே, உலகத்துடைய இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்ற கான்செப்ட் என்ன, ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக இந்த ஏற்றத்தாழ்வுகள்ன்றது எதிர்காலத்தில் எப்படிப்பட்டதாக மாறப்போகுது. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, யார் மேலே யார் கீழே, எதிர்காலத்தில் எதுக்காக இந்த வாழ்க்கைன்னு யோசித்து ரசனையில் சந்தோஷம்னு வாழ ஆரம்பித்து சுகமென ரசனை என வாழ்க்கையாக போகுது. இதுனா புதுசாக இருக்குது, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்கும்டா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ஒரு வாழ்வியலை நம்ம வாழ்ந்துருப்போம். ஒரு காலகட்டம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் நம்மளை வந்து அடிமைப்படுத்தினாங்க. அதாவது கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே வந்தாங்க, நம்மளை அடிமைப்படுத்தினாங்க, நம்மளை வச்சு வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் நாடுகளாக பிரிஞ்சது, நாடுகள் மூலமாக நம்ம அடிமைதனம் பட்டோம். அதுக்கப்புறம் மதங்கள் மூலமாக, இனங்கள் மூலமாக ஒரு மொழி, கலாச்சாரம், இனம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு மறுபடியும் நமக்குள்ளேயே நம்ம ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் எதிர்காலம் அப்படின்றது இன்வென்ஷன்ஸ், எதிர்காலம்ன்றது பணம், நம்மளுடைய கௌரவம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையில் நம்மளுடைய மூதாதையர்கள் யார் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது ஒவ்வொரு ரீஜியன்லையும் ஒவ்வொரு விதமான மூதாதையர்கள் அவங்களுடைய வாழ்வியலத்தில் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து பிரமிட்லேருந்து இங்கே கொஃபாக்லி டெஃபே அப்படின்ற ஒரு பிளேஸ்லேருந்து இன்னும் ஆப்பிரிக்காவில் மனிதன் தோன்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் முதற்கொண்டு ஆராய்ச்சிகள் முதற்கொண்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக வானத்தில் என்ன இருக்குது அப்படின்றதையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஒன்றா முழுமையாக மாறி நிலை நிற்க போகுது அப்படின்றது தான் கான்செப்ட். ஏற்றத்தாழ்வுகள்ன்றது எப்படிப்பட்டதாக மாறப்போகுது அப்படின்னு. எல்லா காலத்துலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கும். அது எப்படி ஏற்றத்தாழ்வு மாறும் அப்படின்னா, ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்ய போகுது. அந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்டன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு ப்ரெடிக்ஷன்றது நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்குது அந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு ஒன்று இருந்தது. அதில் கடைச்சங்கத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குறள், தொல்காப்பியம் மாதிரியான 500 புறநானூறு அப்படின்னு அதிசிறந்த படைப்புகளானது உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்ட் மாதிரியான, அப்புறம் நபிகள் நாயகம் போல, வள்ளலார் மாதிரி, நிறைய சித்தர்கள் மாதிரி, தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஜீவன் வழிபாடு, சிவன் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வழிபாடுகளாக வந்து பிரிஞ்சுது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலாக ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. என்னன்னா, நாமளே யோசிச்சு நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் சரிதானாங்கிறத யோசிச்சு முடிவு எடுக்கிற ஒரு நிலை தான். உன்னை நீயே கேள்வி கேட்டுப்பாரு, உன் மனம் சொல்லும் நீ யார் என்று சொல்லி உணர்த்தி. நீங்க உங்க மனசை கேள்வி கேட்டீங்கன்னா உங்க மனம் சொல்லி உணர்த்தும் உங்க வாழ்க்கை என்னன்னு. ஏன்னா நம்மளை தவிர நம்மளுடைய வாழ்க்கை என்னவா இருக்கணும், எப்படிப்பட்டது அப்படின்றது வேற யாராலையும் சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கான்செப்ட் தான் ஸ்பிரிச்சுவல். ஸோ அமைதியான ஒரு மனநிலைக்கு, ஒரு ஒழுக்கமான ஒரு நிலைக்கு, மனிதன் சக மனிதனை பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழறதுக்கான வழி என்ன அப்படின்றத சொல்லி தந்தது தான் இந்த வேதங்கள் எல்லாமே. ஸோ கர்மான்ற ஒன்று இருக்குது, கர்மான்ற கான்செப்ட் இருக்கிறதுனால தான் நம்ம செய்கிற தவறுகளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்டை வேதங்கள் மூலமாக புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒழுக்கம் அப்படின்ற ஒரு நிலை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி மதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையினுடைய ஒழுக்கங்களை சொல்லித்தர ஒன்றா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் அப்படின்றது மூலமாக நம்ம டெக்னாலஜி மூலமாக இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வானத்துக்கும் போயிட்டோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது, பிரபஞ்சம் எப்படி இருந்தது, அணுத்துகள்லாம் என்ன, கடவுள் துகள்னா என்னன்னு சொல்லிட்டு செரான் மாதிரியான நிறைய கம்பெனிகள்லாம் வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு ஒரு தண்ணீர் துளியை கண்டுபிடிச்சாங்க. இப்படி விஞ்ஞானம் ஒரு பக்கம் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துட்டே போக, இன்னொரு பக்கம் நம்மளுடைய மெய்ஞானம்ன்ற ஒரு கான்செப்ட் நமக்கு அதீதமான ஒரு அமைதியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது முழுமையான ஒரு அமைதியை கொடுத்துருக்கா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஏன்னா நம்ம அகம் சார்ந்த வியாதிகள்னு ஒன்று எழும்பொழுது 144 வியாதிகள் நம்ம அகம் சார்ந்து எழுது. அப்போ ஒரு கடவுளாக, ஒரு ஸ்பிரிச்சுவலாக நமக்கு அவங்க தர வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகம் சார்ந்த வியாதிகள் எழாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சைக்காலஜின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக, அதீதமான ஒரு சிந்தனை மூலமாக உலகத்தினுடைய ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, எல்லாமே இன்வென்ஷன்ஸு, ப்ராடக்ட்ஸு, இது மூலமாக உலகத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு. இப்படி பண்ணும்போது நம்ம ஸ்டார் வார்ஸ் படத்தில் வரா மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை அழிந்த ஒரு வாழ்க்கையாக மாறிடும். இப்படி முழுமையாக நம்ம சிந்திச்சோன்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்க தவிக்கிற விஷயம் என்னென்னா, இயற்கை எங்கே காணாமல் போச்சு அப்படின்ற கேள்வி தான். இப்போ அந்த முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கத்தில், கடைச்சங்கத்தில் வந்து படைப்புகளை வச்சாங்க. அதில் வந்து என்னென்னா குணங்கள் பற்றியான படைப்பு. அப்போ மனுஷனுடைய குணம் 2000 வருஷத்தில் மாறும், அந்த 2000 வருஷத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்க முன் வச்சுட்டு போயிருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி உங்களுடைய குணங்களை நீங்கள் செழுமையாக மாற்றிக்கிறது தான். அதனால தான் திருக்குறள் மாதிரியான ஒரு சிறந்த படைப்புகள் கொடுக்கப்பட்டது. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மானுடம்ன்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற அவருடைய தாட்டை, ஒரு சிந்தனையை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு.
இப்போ இப்படி இருக்கையில உலகம் முழுக்க நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இடைச்சங்கம் அப்படின்றது அப்ப எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா, அதுவும் ஒரு படைப்புகளுக்கான ஒரு இடமா தான் இருந்திருக்கும். அது எப்படிப்பட்ட படைப்புகளா இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வியல்ல அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ வானியல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சியானதா இருக்கும். அந்த ஆராய்ச்சின்றது உணவை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாதிரி, எப்போ நம்ம வந்து விவசாயம் பண்றது, எப்போ நம்ம வந்து உணவை வந்து சேமிச்சு வைக்கணும், எப்படி சேமிச்சு வைக்கணும், இந்த கான்செப்ட்லாம் சொல்லி கொடுத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆசிவகம் அப்படின்ற ஒரு மதம் சார்ந்தவங்க. அப்ப அதுக்கும் முன்னாடி வாழ்ந்த மனிதன் பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஐ அப்படின்ற ஒரு உயிர் ஓசையானது உருவாச்சு. இது வந்து ஒரு மொழியா பார்க்க வேண்டாம். இப்போ ஏஇஐஓயு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஓசை அப்படின்றது உள்ளுக்குள்ள இருந்து உருவாகும் போதே அவங்களுடைய சிந்தனைன்றது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவனுடைய முதல் தேடல்ன்றது உணவா இருந்தது. அப்போ உலகத்தினுடைய முதல் சங்கம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம விவசாயம் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் முதல் சங்கத்துல உருவாக்கியிருக்காங்க. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம உணவை எப்படிலாம் உருவாக்கலாம், எந்தெந்த வெரைட்டியில உருவாக்கலான்ட்டு. அப்படிதான் முதல் முறையா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து இன்னொரு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து குடிபெயர்ந்து போயிருக்கிறாங்க. அப்ப இருந்த ஒரு ஆன்ம பலத்தின் மூலமா, ஒரு அமைதி மூலமா. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆளுமை அப்படின்றது வந்தது. அந்த ஆளுமை அப்படின்றது கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பெனிஸ் உலகம் முழுக்க இருந்தது. எல்லா கம்பெனியும் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நாடுக்கும் போய் அந்த நாட்டை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டு தன்னுடைய ஆளுமையும் தன்னுடைய பலத்தையும் காட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருமே வந்து கரும்பு தொழிலாளர்களாக மாற்றி அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தின் மூலமா அவங்களுடைய ஆளுமையும் என்கிட்ட இவ்வளவு ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நான் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு பற்றாக்குறையை உருவாக்கி மக்களை அழிக்க அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி அவங்க அடிமைத்தனம்ன்ற ஒரு கான்செப்டை உணவு மூலமா கொண்டு வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இங்க வியாதிகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. கொத்து கொத்தா மக்கள் வந்து குணங்கள் மாற ஆளுமைன்ற எண்ணத்துக்குள்ள வந்ததுனால அமைதின்ற ஒரு நிலையில நிக்காம ஸ்பிரிச்சுவல்ன்ற ஒரு கான்செப்டினுடைய ஒழுக்கத்தை பின்பற்றாம சக மனிதன் கால சக மனிதன் விழக்கூடாதுன்ற ஒரு பேசிக் கான்செப்டை கூட மறந்துட்டாங்க. அப்ப சைக்காலஜிக்கா தன்னம்பிக்கை கொண்டவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய ஆளுமை மூலமா ஒரு ஆணவம்ங்கிற ஒரு கௌரவம்ங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துட்டாங்க. இதுதான் நம்ம மதம், இனம், மொழி அப்படின்னு சொல்லி பிரிச்சிடும். ஏன்னா இன்னத்துக்காக கொலை பண்றது, வேற ஒருத்தவங்களை வாழ விடாம பண்றதுன்ற விஷயங்கள்லாம் நம்ம காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதை படங்களா கூட எடுத்திருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியை 3 பாகமா பிரிக்கிறேன். எப்படி முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம் அப்படின்ட்டு. ஏன்னா இது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி மூலமா அடுத்து இந்த உலகம் எப்படிப்பட்டதா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடாமஸ், பாபா வாங்கா இவங்க மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் எப்படி ஒரு கணிப்பை கணிச்சாங்களோ அப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த ஒரு 16 மாசத்தை செலவு பண்ணி எப்படிப்பட்ட ஒன்றா இந்த உலகம் மாறி இருக்க போகுது. ஏன்னா இப்போ ஒரு பெரிய வியாதிகள் வந்து மக்கள் சாவ போறானா, இல்லாட்டி கடல் கோள் மாதிரியான இயற்கை சீற்றங்கள் வரப்போதா, இல்லாட்டி ஒரு பெரிய ஆளுமை அப்படின்றது கிரியேட் ஆக போகுதா, அப்போ கொரோனா மாதிரியான வியாதி ஸ்ப்ரெட் பண்ணி மக்களே வந்து கொல்ல போறாங்களா சைக்காலஜிக்கலா, இப்படியான ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் வந்ததுக்கு அப்புறம் நான் முடிவெடுத்து ஃபியூச்சர்ல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். நீ யாரா இதுக்கு எந்த அளவுக்கு தகுதியானவன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல இது ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி என்னுடைய கணிப்புன்றது முழுமை அடைஞ்சதுன்றதை நான் உங்ககிட்ட அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்பிரிச்சுவலா எடுத்துப்போமே. முதல்ல ஆரம்பிச்சது இயற்கை உணவு. இயற்கைக்காக மனுஷன் வந்து ஃபயர் ஃபார்மிங்ன்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக உருவாக்க ஆரம்பிச்சா. இப்போ எகிப்தை பொறுத்த வரைக்கும் திராட்சைகள் அதிகமாக இருக்கும். இப்போ கொஃபாக்டீட்டை பொறுத்த வரைக்கும் கோதுமை சார்ந்த நிறைய விளைச்சல்கள் இருக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ஒவ்வொரு ஒட்டு உருவாக்கம்ன்ற ஒரு கான்செப்ட் மூலமாக வந்து இயற்கையை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி உணவுக்குன்னு சொல்லி நிறைய படைப்புகள்ன்றது ஸ்பிரிச்சுவலாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்க முடியும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் இயற்கையை மட்டும்தான் விரும்புகிறான். அப்போ ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் இயற்கையை விரும்புறதுனால அவங்களோட சிந்தனை சார்ந்தவங்க, அவங்களை சார்ந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இயற்கை உணவை தேடி 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 அடையிறதுன்ற கான்செப்டை வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்குற ஒரு விஷயம். இதுல முதல் நிலை இது. இதே முதல் நிலையில சைக்காலஜில என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க இயற்கை உணவை பாதுகாக்கிறதும் அதை உருவாக்குறதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த சமயத்துல இவங்களுடைய கூட்டம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை பாதுகாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு தேவையான உணவு வந்துடுச்சு, உணவு நம்ம பாதுகாத்து வச்சாலும் இல்லாட்டி வேற ஒருத்தர் எடுத்துருவானோன்ற ஒரு பயம் உருவாகி அந்த பயம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு தன்மையை உருவாக்குது. அப்போ ஒரு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமா கூட்டமா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல்ல இந்த சைக்காலஜிக்கலா ஒரு தன்னம்பிக்கை நம்ம பார்த்துக்கலாம் நினைக்கும் பொழுது ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. இவங்க என்னன்னா தன்னை காத்துக்கிறதுக்கு வேற ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்பிட்டதுனால இயற்கையை நம்பிட்டாங்க. ஸோ இயற்கை என்னைக்கும் யாரையுமே வந்து துரோகம் பண்ணாது, கொள்ளாது. ஸோ இவங்க வந்து மதங்கள்னு பேர் வச்சுக்கிட்டாலும் ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேதங்களை படைச்சாலும் கடைசியாக அது இயற்கைன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளதான் இருக்கு. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மதங்களை சரியா ஃபாலோ பண்ணா. அப்போ அந்த தன்னம்பிக்கைன்றது 2வது சங்கம் நம்ம எடுத்துப்போம். முதல்ல வந்து உணவுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஒரு பெரிய முரண்பாடுன்றது எழ ஆரம்பிக்குது. 2வது
ஒரு காலகட்டம். அதாவது இது 6000ன்னு வச்சுட்டீங்கன்னா முதல்ல 2000 போயிடுச்சு. இப்போ 4000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பற்றாக்குறையை உருவாக்கி ஆளுமையை காட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு விதமான பொருட்களை எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு தட்டுப்பாடை ஏற்படுத்தி அது மூலமா நாங்க உங்களுக்கு இதை தரோம்னு சொல்லி பண்ட பரிமாற்ற முறை அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமா ஒரு அடிமைத்தனம் அப்படின்றது கிரியேட் ஆகுது. இந்த பற்றாக்குறை அப்படின்ற ஒரு கான்செப்டை யார் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கையை காத்து வச்சுக்கிட்டு இருக்கவங்கிறது தன்னம்பிக்கை கொண்ட அந்த சைக்காலஜிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் என்ன பண்றாங்க, உள்ள போய் இவங்க இத்தனையும் கெடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காக போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸை வேற ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம எடுத்துட்டு வரலாமான்னு யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ற இடம் ஸ்பிரிச்சுவலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் நம்மளா முயற்சி பண்ணணும். நமக்கு வந்து வேற இடத்துல இருந்து நமக்கு சக்தி கிடைக்காது, நம்மளாதான் ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைச்சவங்க. இன்னொரு பக்கம் நம்மள்கிட்ட எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜியை வச்சு நம்ம மேல இருக்கக்கூடிய அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளால இழுக்க முடியும்னு சொல்லி வேற ஒரு நம்பிக்கையை நம்மளால புரிஞ்சிக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்குள்ள வாழ்ந்தாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலான பர்சன்ஸ். இப்படி 2வது கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து தன்னை மீறி அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எதிர்க்கிறதுக்கு தயாராக இல்லாததால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமைதியாகவே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும், அது கர்மான்ற ஒரு விளைவை கொடுக்கும், அது ஒரு பெரிய ஒரு இயற்கை சீற்றத்தை கூட உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 2000 வருஷங்கள் கடந்து வரும். அதுக்கப்புறம் நிறைய வியாதிகள் கொண்டு நிறைய மக்கள் இறந்து போயிட்டு 2000 வருஷத்தினுடைய ஒரு தொடக்கம்ன்றது வருது. அப்போதான் பணம் கௌரவம்னு வருது. அப்போ மானுடத்தினுடைய உலக நாடுகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பணமும் கௌரவமும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டுக்குள்ள நின்னாங்க. அந்த பணத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கணும்னா நம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழணும், அப்பதான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இவங்க ஆறுதல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய சைக்காலஜி பர்சன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ஆறுதலை தேடிக்கிட்டே எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பயத்தை கிரியேட் பண்றாங்க. ஏன்னா எதிர்காலத்துல நம்ம இயற்கை இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா ஆரம்பிச்சப்போ பாத்தீங்கன்னா இவங்க தான் அந்த இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டே வந்திருக்காங்க. இப்போ அகைன் பாத்தீங்கன்னா இவங்க இயற்கையை காப்பாற்றுறதுக்கான வழி என்ன, நம்ம எப்படி நம்ம வாழணும்னு சொல்லி கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவலா இருந்த பர்சன்ஸ் எப்பவுமே இயற்கையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இயற்கை பாதுகாக்கப்பட்டா போதும்டா, நாங்க நடுவில் தான் கொஞ்சம் நிறைய பிரிவினைகளுக்கு வந்துட்டோம், மதம் சார்ந்து பிரிஞ்சு, இடம் சார்ந்து, மொழி சார்ந்தெல்லாம் பிரிஞ்சுட்டோம். ஆனா எங்களோட எண்ணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகம் நல்லா இருந்தா சரி, எங்களால் கொடுக்க முடிஞ்சது அகம் சார்ந்த வியாதிகள் எழாத ஒரு வாழ்க்கையை. அப்போ ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சுருக்கி எப்படி சிவவாக்கின்னு ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டை உருவாக்குனாரோ அந்த மாதிரியான கான்செப்டை நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் உருவாக்க போறாங்க. ரொம்ப குயிக்கா ஒரு 144 வியாதிகள் எழாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடிஞ்ச அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான பர்சன்ஸா உலக நாடுகளில் சிறந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் உருவாக போறாங்க. ஸோ இங்கே சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு அமைதி அப்படின்றது கிடைச்சிருச்சு அப்படின்னா உலகத்தில் வந்து ஏழ்மை அப்படின்ற ஒரு கான்செப்ட், வேலை இல்லாத ஒரு கான்செப்ட், இது எல்லாத்தையும் வந்து முறியடிச்சு எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சமமான ஒரு அங்கீகாரத்தோட ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த சைக்காலஜி பர்சன்ஸ். இப்போ நம்ம ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த பொண்ணு பொருள் எல்லாத்தையும் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு போயிருப்பாங்க. விஜயகாந்த் இருந்தாருக்குன்னா அவங்க வந்து எல்லா பணத்தையும் மக்களுக்காக கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ தனக்குன்னு ஒரு பணத்தை வச்சுக்காம அதை மக்களுக்காக முழுமையாக கொடுத்துடுற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இந்த எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கான ஒரு அமைதியான ஒரு மனநிலைன்றது இந்த உலகத்துல உருவாக போகுது. இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும், ஆனா நீ சொல்ற மாதிரி நடக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சடா, ரொம்ப ரேர் ஆச்சடா அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்னுடைய கணிப்பை இன்னும் ஷார்ட் பண்ணி நான் சொல்றேன். ஆற்றல் கொண்ட மானுடம் ஒரு கிரியேட்டர்ஸா மாற போறாங்க. எல்லாருமே படைப்பாளிகளா மாற போறாங்க. ஆற்றல் கொண்ட ஒரு மனிதம் உருவாக போகுது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலா செம ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருப்பாங்க. மனதளவுல எது வந்தாலும் பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. என்ன ஆயிடும், மிஞ்சி போனா உயிர் போகுமா, அது நம்ம கிட்ட நடக்காது. காலனே வந்தாலும் ஓடி போடான்னு சொல்லி துரத்தி அடிக்கிற அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் செட்டுன்றது நமக்குள்ள இருக்கு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கிரியேட் ஆகிடும். எல்லா கடவுள்களும் மனசுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மானுடம்ன்றது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சா. ஸோ எல்லாருமே புது படைப்புகளை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு ஒழுக்கத்தோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட தன்னை அறியாம அவங்க மாறுறதுக்கான ரீசன் என்னன்னா, மனிதன்ற ஒரு கான்செப்ட் தான். சமத்துவம்ன்றதுக்குள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் எல்லாமே ஏதோ ஒரு இறை அருளினுடைய ஒரு படைப்பு தான் நம்ம எல்லாருமே. நம்மளை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் சைக்காலஜிக்கலா. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மள மீறியான ஒரு பவர் இருக்கு, அது ஒரு கர்மாவா. அதான் எவ்ரி ரியாக்ஷன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம சயின்ஸ்ல இல்லையா. ஸோ எல்லாமே மிங்கிளாகி ஒரு இடத்துல வந்து நின்றுது. அப்போ படைப்பாளிகளா உருவாக போறாங்க. அப்போ இது எப்படி சொல்லணும்னா, ஆற்றல் மிகுந்த ஒரு மனிதர்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் பொழுது 60 வருஷத்துல ஒழுக்கம் நிறைஞ்சு இருக்கிறதுனால இராணுவமற்ற ஒரு உலகம்ன்றது உருவாயிடும். அது எப்படி ஒழுக்கமான ஒருத்தங்களா மாறுவாங்க. ஆல்ரெடி இங்கே போரில் நடந்துட்டு இருக்கு, நீ என்ன டிவி எதனா பார்க்குறியா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே
இஸ்லாமியர்களுடைய ஒரு போர்ன்றது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா மதம் சார்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம காலகட்டங்களை கடந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் மதம் சார்ந்து ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா அந்த போரை நிறுத்த கூட நம்ம முயற்சி பண்ண மாட்டோம், அதை கண்டுக்காம விட்டுருவோம். அப்போ போர் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போர் பண்ணி ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகி ஒன்றும் இல்லாமல் சரி ஓகே ஒன்று உனக்கு அந்த இடம் இல்லாட்டி எனக்கு இந்த இடம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துடுவாங்க. அப்போ போர்ன்ற கான்செப்ட் எதுக்குடா அப்படின்ற ஒரு ஃபீல் உருவாக்கிடும். ஏன்னா நம்ம எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துட்டதுனால, சமத்துவன்ற கான்செப்டுக்குள்ள வந்துட்டதுனால, என்டர்டைன்மெண்ட்ன்ற ஒரு மீடியா வந்துட்டதால உலகம் முழுக்க உலகத்துல மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு கான்செப்ட் உருவாயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா டிராவலர்ஸ் வேற பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, இந்தோனேஷியா அங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போறாங்க. அங்க எப்படிலாம் லைஃப் ஸ்டைல் இருக்கு அப்படின்றத காட்டிட்டாங்க. இப்போ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, அந்த ஸ்பிரிச்சுவல்ன்ற கான்செப்ட் எப்படிப்பட்டதா இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் இவங்க டிராவல் பண்ண இடத்துல ஸ்பிரிச்சுவலாக மக்கள் எவ்வளோ புனிதமாக எவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துகிட்டு இருக்கான்ற இந்த ஒரு கான்செப்டையும் நம்ம உருவாக்கிடலாம். அப்போ 60 வருஷத்தில் இராணுவம் இல்லாமல் அகம் சார்ந்த வியாதி நம்ம மனநிலை அமைதியாகிடுச்சுனாலே, நம்ம மனசு செம்ம ஸ்ட்ராங் ஆயிடுச்சுனாலே நமக்கு வியாதிகள் எழாது. நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. நம்ம ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்லேயே இருக்க போகிறோம். அப்போ நம்ம துறவரம் போக போகிறோமா? ஏன்னா ஒழுக்கம்ன்ற துறவரம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. உண்மைன்னா இயல்பான வாழ்க்கையில ஒரு வாழ்வியல். அந்த 60 வருஷத்துல இராணுவம் மற்ற ஒரு உலகம்ன்றது உருவாக போகுது. இதுக்கு பாசிபிலிட்டியான ஒரு ரூட்டை சொல்லு. நீ சும்மா ஏனோதானன்னு சொல்லிட்டு 60 வருஷத்துலலாம் வாய்ப்பே கிடையாது. நான் ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு. இப்போ அதுதான் நான் ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த ஒரு போர் அப்படின்றத எதுக்காகன்னு இந்த உலகம் பார்க்கும். 195 நாடு இருக்காங்க, எல்லாருமே எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாரும் எதுக்காகன்னு உத்து பார்ப்பாங்கன்னா, எதுக்காக அந்த போர்? மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து ஒரு போர் நடக்குதுன்னா அதை பெருசாகவே கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிறது தான். ஏன் 2000 வருஷமா 1000 வருஷமா இந்த கான்செப்ட் தான் பண்ணிருக்காங்க, நீங்கள் மறுபடியும் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் வேறு பண்ணோம், அந்த போரை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் வேறு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு மீடியா மாறிடுவாங்க. அப்போ போர்கள் மேலே ஒரு சலிப்புத்தன்மை, ஏன்னா பழக பாலும் புளிக்குன்ற மாதிரி 2000 வருஷமா போருன்னே வாழ்ந்துட்டோம். அப்போ நமக்கு புளிச்சு போயிடும். அப்போ ஒரு போர் அடிச்சு போயிட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே நம்ம ஆஸ்கார் அவார்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே என்ஜாய் பண்ணுறது, இல்லாட்டி எங்கேயாவது போயிட்டு ஒவ்வொரு படங்களை ரசிக்கிறது, ரசனத்தன்மைன்றது ஜாஸ்தி ஆகிடும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பீட் பாக்ஸிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போ புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஃபாரினர்ஸ் இதெல்லாம் ரொம்ப நாளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாசிபிலிட்டியான ஒரு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹெல்த்தியாக வாழணும், ஹாப்பியாக இருக்கணும். இந்த ஒரு கான்செப்ட் தான் சைக்காலஜிக்கலாகவும் எல்லா நாடுகளும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம படிப்பும் எஜுகேஷனும் எல்லாருக்கும் வந்துருச்சு. எல்லாருக்கும் வந்து வேலைன்ற ஒரு டிப்ரெஷன் வந்துருச்சு. பல பேர் வந்து வேலைன்ற ஒரு கான்செப்டில் அடிமைத்தனமாக வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த டிப்ரெஷனும் ஓவர் கம் ஆகணுன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிலாம் வாரத்துக்கு ஒரு எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு எங்கேயாவது போங்க, எப்படியாவது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் பிளான் பண்ணி அவங்களை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாகவும் வச்சுக்கிறாங்க. அப்போ ஹாப்பினஸ் கொடுக்குறவங்க அப்படின்றவங்களும் அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்களா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பிரிவினை அப்படின்றதுல பாஸ்னா பாஸ் தான், ஏன்னா இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு சமத்துவன்றது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கிறத தாண்டி இந்தியான்றது ரொம்ப வேகமாக ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும். அப்படின்னா ஹாப்பினஸை தேடிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம், அவ்வளோதான். ஹாப்பினஸ்க்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம். அந்த கூட்டம்ன்றது அபரிவிதமாக பெருக ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த இன்வென்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி மற்றவங்க, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் வந்து ஒவ்வொரு பர்சன்ஸ் உருவாக போகிறாங்க. அகம் சார்ந்த வியாதிகள் எல்லாம் வாழறதுக்கான வழி என்னன்றது சொல்லிடுவாங்க. இவங்க ஹாப்பியாக வாழ போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கான்செப்ட் நடந்துட்டாலே, எல்லாருமே ஹாப்பியாக இருந்த போதுன்னு நினச்சிட்டாலே நமக்கு இராணுவம்ன்றது தேவையில்லாத ஒன்றா மாறிடும். கரெக்டு தானே? எப்படி மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தானோ, அப்படி வளர்ந்து வரும்போது பின்னாடி இருக்க வால் வந்து தேவையில்லாமல் போச்சோ, அதே மாதிரி இராணுவம்ன்ற ஒன்று தேவையில்லாமல் போயிடும். இப்போ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 60 வருஷம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்னா, இவ்வளவு பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் தேவையில்லை, புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு தேவை. அப்பயும் மூலம் யோசிக்கும், நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அடிமைத்தனமாக இருக்குமே, ஹாப்பியாக இருக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம், மற்றபடி ஆனால் ஏதோ ஒரு அடிமைத்தனம் இருக்குது, ஏதோ ஒன்று குறைதேன்றது நம்ம மனுஷனுடைய குணம். ஏன்னா இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த குணங்களையும் அனலைஸ் பண்ணி, ஒட்டுமொத்த குணங்களும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு ஒரு புனிதமான ஒரு வார்த்தைகளையோ சொல்லையோ எழுத்தையோ கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா மூதாதையர்கள், இந்த தேவர்கள், சாதுக்கள், அகோரிகள், முனிகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரை நம்ம சொல்கிறோம், தேவதூதர்கள் அப்படி வரைக்கும். அப்போ இவங்க எல்லாரும் எப்படிப்பட்டதாங்க? இப்போ அடுத்த கட்டத்தில் அவங்க 60 வருஷத்தில் அவங்க யோசிக்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, 5 பார்ட்டிகல்ஸோட நம்ம பார்க்குற இந்த நேச்சரோட எப்படி கலக்கிறது, நம்ம மனுஷங்களை தாண்டி நேச்சரோட எப்படி ஒன்றா சேர்ந்து வாழறது, ஒரு ஹாப்பினஸ். அது எப்படின்னா ஒன்றா சேர்ந்து வாழறதுனா, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா,
நேச்சரை எப்படி உள்ள கொண்டு வர்றது அப்படின்றதுக்கான ரூட்டை சொல்லிடுவாங்க. சைக்காலஜிக்கலாக அந்த நேச்சரை நிலைநிறுத்துறதுக்காக நம்ம என்னென்ன டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும். இப்போ எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல 1,00,000 பேர் வாழற இடத்துல நம்ம ஒரு 10 ஏக்கரில் தான் நம்ம ஒரு நிலம் வச்சிருக்கோம். அத்தனை பேர் வேணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் துரிதப்படுத்தி ஆகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எந்த வித பாதிப்பும் இல்லாத, ஹியூமன்ஸ்க்கு பாதிப்பு தராத ஒரு உணவு வகைகளை ரொம்ப குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலகட்டத்தில் விளைவிக்கணும். அது என்னடா பண்ணலாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, அதையும் அடாப்ட் பண்ணுறதுக்கான வழி என்னன்றதையும் ஸ்பிரிச்சுவல் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ அடாப்ட் பண்ணுறதுக்கான வழியை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அடுத்த 60 இயர்ஸில் ஹியூமன்ஸ் இயற்கையோடு பேசுகிற ஒரு குழந்தைகளாக மாறிடுவாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இப்போ மாங்ஸ் இருக்கிறாங்க, 2000 வருஷம் மாங்ஸ், அதை தான் நம்ம பேசுகிறோம். 1000 வருஷம் மாங்க், அதை தான் பேசுகிறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோவில், அதை தான் நம்ம பேசுகிறோம். அந்த பர்சன்ஸோடைய வாழ்வியல் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒரு பறக்கிற பறவையோட ஃபீலை உள்ளே கொண்டு வர முடியும். ஒரு இயற்கையினுடைய மரத்தினுடைய ஃபீலை உள்ள கொண்டு வர முடியும். ஒரு பீஸ் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா இயற்கை என்னன்றது, அதாவது அவங்களுக்கு எப்படிப்பட்டதாக ஒன்றா இருக்குன்னா, யாருக்காவது ஒரு தவறை செஞ்சுட்டாங்க, ஒரு பிழையை செஞ்சுட்டாங்கன்னா அந்த பிழையை எப்படி முழுமையாக சரி பண்ணுறதுன்ற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு தங்கியே இருக்கும். அதாவது நம்ம கடைசியாக செஞ்ச வேலை மட்டும் நமக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்கும். அதை எப்படி குணங்கள் மூலமாக நம்ம மாற்றிடலான்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ என்னன்னா, நேச்சரோட பேசுகிற குழந்தைங்க பிறக்க போகிறாங்க. அவங்களால வந்து இயற்கையோட ரொம்ப ஈஸியாக உறவாட முடியும். இப்போ இந்த பைப்பீலியம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது தெரியுங்களா, ஒரு குதிரை, யானை எல்லாத்துக்கூடயும் பேசுறதுன்னு. இதை வந்து குழந்தைங்க பண்ண போகிறாங்க அடுத்த 60 வருஷத்தில். முதல் 60 வருஷத்தில் ராணுவம் அழிஞ்சிடும். அதுக்கு அடுத்த 60 வருஷத்தில் குழந்தைங்க டாக்ஸு எல்லா அனிமல்ஸோடையும் பேச போகிறாங்க. இதுதான் பஞ்சபூதத்தோட பேசுறதுன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த 60 வருஷன்றது எப்படிப்பட்டதுன்னா, பெண்களினுடைய ஆளுமைன்றது உருவாக போகுது. இது வரைக்கும் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆண்களினுடைய ஆளுமையினாலேயே ஒரு பெரிய பாதிப்பை பெண்கள் சந்திச்சுட்டே இருந்தாங்க. ஆளுமை தானே இருக்கிறதுலே பெரிய கஷ்டம், அதை நீங்கள் வாழ்ந்து பாருங்கன்னு சொல்லி ஆண்கள் பெண்களை மாற்ற போகிறாங்க. முடிஞ்சா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெண்களுடைய குணம் என்ன, எதையுமே வந்து ஆக்கசக்தியாக மாற்றுறது தான். நல்லா ராஜா, என்ன வேணா பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரீடம்ஸை வந்து ஒரு பெண்கள் தரப்போகிறாங்க அவங்களுடைய ஆளுமை மூலமாக. அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸில் ஹியூமன்ஸினுடைய ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு எல்லா மனுஷனுடைய ஒரு பங்களிப்புன்றது உருவாயிடும். இப்போ நம்ம சில துறைகள் எடுத்துட்டா, இந்த துறைகளுக்குள்ளே இவங்களால் வாழ முடியல, அந்த துறையில் இவங்களால் இருக்க முடியலன்ற ஒரு கான்செப்ட் எல்லாமே உடஞ்சி சிறந்த திறமை கூடியவர்களுக்கான ஒரு பெரிய வழியை அதுக்கு அடுத்த 60 வருஷத்தில், அதாவது 120 தாண்டி 180க்குள்ளே அது நடக்கும். ஒரு வயசுன்றது 100ன்ற எண்ணிக்கையில் நம்ம எப்படி அகம் சார்ந்த வியாதிகள் இல்லாமல் வாழறது அப்படின்னு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த 180 வருஷத்துக்குள்ளேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருப்போம் எப்படி வியாதிகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். வெளியிலேருந்து ஏதாவது ட்ரக்குக்கு வந்து மோதினா தான் உண்டு, இல்லாட்டி எதனா ஃப்ளைட்டு மேலே மோதினா தான் உண்டு. அந்த அளவுக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்ஸாக மாறிட்டு இருப்போம். ஸோ அப்போ அந்த ஒரு வயசு 100ஆக மாற்றுறதோ இல்லை 1000ஆக மாற்றுறதோ நம்ம கையில் நம்மளுடைய மனம் சார்ந்து வந்துடும். எப்போ நம்மளால எந்த பாதிப்பும் நான் ஹாப்பியாக தான்டா இருக்கிறேன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுனாலே வியாதிகள் வராது. இதுதான் சயின்ஸும் இதுதான் ஸ்பிரிச்சுவலும், ரெண்டுமே ஒன்று தான். இல்லை யாராவது ஒருத்தர் கமெண்ட் போடுங்க. நம்ம மனசு தான் எல்லாமே, அங்கே தான் கடவுள் இருக்கிறான். மனசு தான் எல்லாமே, அங்கே தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. இதை தாண்டி இது ரெண்டும் ஒன்றா சேர்ற இடம் ஹாப்பினஸ். இதை வந்து மறுக்கிறதுக்கு உலகத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தேன்னு கமெண்ட்டில் போடுங்க. அப்போ இந்த ஒரு 4 சுழற்சி, எதனால் இந்த சுழற்சியை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அதிகப்படியான எல்லா கேலண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா மயன் கேலண்டர்லேருந்து, நம்ம தமிழர்களுடைய கேலண்டர்லேருந்து, அரேபியன்ஸுடைய கேலண்டர்லேருந்து எல்லாமே 60 வருஷம் சுழற்சி தான். அந்த 60 வருஷத்துக்குள்ள என்ன நடக்குதோ அதே தான் மறுபடியும் அடுத்த 60 வருஷத்துல நடக்க போகுது. அவங்க வந்து தன்மையால் ஒரு பூமியினுடைய ஒரு இடத்தினுடைய தன்மையை வச்சு சொல்லிட்டாங்க. அந்த தன்மையில் இருக்கக்கூடிய பொருள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இப்போ ஒரு நேச்சர் இருக்குது, அந்த நேச்சருக்குள்ளே ஒரு செடி வளருது அப்படின்னா, இப்போ அண்டார்டிகாவில் ஒரு செடி வளருது, அந்த செடி இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாழ்கிற மக்களினுடைய மனசுன்றது இப்படி தான் இருக்கும், அவங்களோட உருவம்ன்றது இப்படி தான் இருக்கும். இதுக்கு சிறந்த உதாரணம் ஜாப்பனீஸும் நம்மளே வச்சு பார்க்குறது தான். அவங்க எப்படி இருக்கிறாங்க உருவத்தில், நம்ம எப்படி இருக்கோம் உருவத்தில். அப்போ ஒவ்வொரு நாட்டில் இருக்கணும் ஒவ்வொரு விதமான உருவம் இருக்கிறாங்களா, ஒவ்வொரு விதமான உருவம் இருக்கும்போது ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும்ல. ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் வந்து அக்செப்ட் பண்ணி வாழற ஒரு கான்செப்ட். எப்படி இப்போ மனுஷனால எல்லா பகுதியிலையும் போய் இந்த 6ஆம் அறிவு அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு மனுஷன் ஒருத்த மட்டும்தான் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மனுஷனும் வியாதி இல்லாமல் வாழ்றதுக்கு என்ன வழின்றது கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். அண்டு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக நான் யோசித்து வச்சது, இது எப்படி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அவுட் பண்ணி, இப்போ சொல்லுவாங்கல்ல சில வார்த்தைகள் மூலமாக நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு. நான் யோசித்து வச்ச வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நான் ரெடி பண்ண வார்த்தைகள் என்னென்னா, உன் மனதை நீ கேட்டுப்பார், நீ யார் என்று சொல்லி உணர்த்தும். ஸோ பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு நம்ம மனசுக்கிட்ட நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, ஹூ அம் ஐ அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, மனம் வந்து நீ இதெல்லாம் பண்ண, இப்படிலாம் வாழ்ந்த, இப்படிலாம் இருந்த, இப்போ இப்படி இருக்கிற அப்படின்றது சொல்லும். இது எப்படி நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னா, அடுத்த வார்த்தைகள் ஒருவேளை நான் யாருன்னு கேட்டு நமக்கு பதில் கிடைக்கல, நான் யோசிக்கவும் முடியல அப்படின்னா, என் வரம், என் பிழை,
என் குணம், என் வாழ்க்கை, என் எதிர்காலம், என் இயல்பு, நான் யார். நான் யாரில் ஸ்டார்ட் பண்ணி நான் யார், என் வரம், என் பிழை, என் குணம், என் வாழ்க்கை, என் எதிர்காலம், என் இயல்பு, நான் யார் அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, டெய்லி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண நீங்கள் யார், உங்களுக்குள்ளே இருக்க வாழ்க்கை என்ன, இதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க, அந்த எதிர்காலத்துக்கான வாழ்க்கைன்றது ஹியூமனுக்கு எந்த பாதிப்பும் தராத ஒரு வாழ்க்கையா, சக மானுடம் எந்த பாதிப்பையும் சந்திக்காத ஒரு வாழ்க்கையான்ற ஒரு கேள்வியில் கொண்டு வந்து நிறுத்தும், உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துரும். மறுபடியும் எல்லாரும் இதே ஒரு அழகை தந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட நான் உங்கள் பண்ண நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.